எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு அதாவது 7/8/2026 இன்னைக்கு என்னுடைய நோ-ஃபிப் சேலஞ்சில் 1000வது நாள் கடந்து வந்த பாதையில் நடந்த விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். 2023 நவம்பர் மாதம் தொடங்கின என்னுடைய ஜர்னி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கழித்து 3வது ஆண்டுல காலடி எடுத்து வச்சு எனக்கு கரெக்டாக 3 மாதம் வந்துச்சுன்னா 3 வருஷம் கணக்கு வருது. இந்த 3 வருஷத்துக்கு இடையில் நான் ஃபாலோ பண்ண இந்த நோ-ஃபிப் சேலஞ்சில் எனக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே பிஃபோர் 100 days, அதாவது 900, 800 இந்த மாதிரி நாட்களுக்குள்ள நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ எனக்கு இந்த 1000 days நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்து வந்திருக்கிறேன். இது வரைக்கும் நடந்த அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு, நோ-ஃபிப் சேலஞ்ச் அப்படிங்கிறது ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் போய் படித்தோ அல்லது ஒரு காலேஜில் போய் படித்தோ டிகிரி வாங்குகிற ஒரு கோர்ஸ் அல்ல. நீங்கள் எல்லோரும் ஒரு இதை புரிஞ்சுக்கணும். இந்த நோ-ஃபிப் சேலஞ்சு எதுக்காக ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் எதனால் இதை சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இந்த நோ-ஃபிப் சேலஞ்ச் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷமாக எனக்கு ஸ்மோக்கிங்கோ ட்ரிங்க்ஸோ எந்த ஒரு ஹேபிட்டும் இல்லை. ஃபைனலாக ஒரு 8 வருஷம் மட்டும் இந்த பான் பார்க்குறது, மாஸ்டர்பேட் பண்ணுறது, பொண்ணுகளை தவறாக தெரிக்கிறது, இப்படி நிறைய கெட்ட பழக்கங்கள் இருந்தது. அப்படி இருந்ததுனால மற்ற ஆக்டிவிட்டீஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு கூட்டத்தில் தனியாக நின்று பேச முடியாது. ஒரு ப்ரெசன்டேஷன் எதுவும் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் கை காலெலாம் உதறும். ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது. சரி, நம்மளால் இது செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, பாதுகாப்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயங்களும், தயக்கம், நம்பிக்கையின்மையும் நிறைய இருந்தது. அதனுடைய விளைவு என்னென்னா, என்னால் டெய்லி என் ஒய்ஃப் என் கூட இருந்தாலுமே என்னால் அந்த பான் மியூஸோ இல்லாட்டி வேறு மற்ற ஹேபிட்ஸோ பண்ணாமல் என் ஒய்ஃப் கூட இருக்க முடியல, ஹாப்பியாக இருக்க முடியல. இதனால் என்னென்னா, நிறைய பொருள் செலவு பண்ணேன், கடன் ஆச்சு, வீட்டில் அடிக்கடி சண்டை, என் ஒய்ஃபு எனக்கு டைவர்ஸ் ஆக போகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் வந்துச்சு. அப்போ நல்லா இருந்த நண்பர்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு விலக ஆரம்பித்தாங்க. எனக்கு தற்கொலை பண்ணி இறந்துடலாங்கிற அளவுக்குலாம் நான் 2-3 தடவை சூஸ் செய்துட்டு தற்கொலை பண்ணுற எண்ணத்தை நான் வளர்த்துக்கிட்டேன். அப்படி இருந்தோம், சரி இன்னும் நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னா அது சரிபட்டு வராது அப்படி சொல்லிட்டு தான் நாட்டை விட்டு வெளியே போவோம், கொஞ்ச நாளைக்கு வெளியே போய் வேலை பார்த்துட்டு வருவோம் அப்படி சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து மஸ்கட் கிளம்பி வந்தேன். மஸ்கட் கிளம்பி வந்தோம்னா எனக்கு அங்கே நல்ல தனிமை நிறைய கிடச்சிது. புது இடம், புது வேலை, இதெல்லாம் கிடைக்கும்போது ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிது. சரி, நம்மளால் ஏதாச்சும் செஞ்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் வரும்போது என்கிட்ட இருந்த ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படிங்கிறத நான் நானே ஆராய்ச்சி பண்ணதில் இருந்தது மெயினாக இந்த நோ-ஃபிப், அதாவது மாஸ்டர்பேட் பண்ணுறது, பான் மூவி பார்க்குறது. அப்போ இதை நான் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு டாக்டர்கிட்ட ஆன்லைனில் கன்சல்டன்சியும் கேட்டேன். அவங்களும் பணம் வாங்கிட்டு சொன்னாங்க. ஆனால் சொன்னாங்க அப்படின்னா மன சம்மந்தமானது தான் இது நீங்கள் இதுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், மாத்திரை மருந்து எடுக்கணும், எல்லாம் சரியாயிரும் அப்படி இப்படின்னாங்க.
எனக்கு அதில் கொஞ்சம் உடன்பாடு இல்லை. சரி சார் அப்படி சொல்லிட்டு 2-3 இடங்களை கேட்டு எல்லாருமே இதே தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் தேடி பார்த்தேன், ஒவ்வொரு சோசியல் மீடியாவிலையும் தேடி பார்க்கையில ஃபைனலாக எனக்கு எதேச்சியாக நான் யூடியூப்பில் பார்க்கையில இதை அடித்து பார்த்தேன், இது எப்படி நிப்பாட்டுறதுன்னு கேட்கையில தான் நம்ம பிரபா பிரதருடைய சேனல் இருந்துச்சு. அவங்க பேசின அந்த ஸ்பீச்சை கேள்விப்பட்டேன். அப்போ சரி, நம்ம எவ்வளவோ எத்தனை விஷயங்களையோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் ஃபோன் அடித்தேன். அவங்கள நான் கான்டாக்ட் பண்ணேன். பேசும்போது அவங்க பேசின விதம் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அட்ராக்ட் பண்ணுச்சு. எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல், எந்த ஒரு படபடப்பும் இல்லாமல், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பக்கத்து வீட்டு பையனை இல்லை தன் வீட்டு பிள்ளைய தன்னுடைய ரிலேட்டிவை ஹேண்டில் பண்ணுற மாதிரி அவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணி முதல்ல என்னுடைய பிரச்சனை என்னங்கிறத அவங்க ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, இவங்களுக்கு இதான் ஒரு இது இருக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் பேசின விதங்கள், நான் என்ன சொல்கிறது, அதிகமாக படபடப்பாக பேசுகிறது, ஒரு டென்ஷனோட பேசுகிறது, ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் பேசுகிறது, இதை வச்சுக்கிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க சில ட்ரைனிங் எனக்கு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 5 கிளாஸ் அவங்களுக்கிட்ட அட்டன் பண்ணேன். இந்த 5 கிளாஸ் அட்டன் பண்ணும்போதும் ஒரு சில நேரங்களில் எனக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் அவங்க பேசுகிற விதம் வந்து கரெக்டாக பேசினாங்க. ஆனால் அவங்க சொல்கிறத என்னால் புரிஞ்சிக்கிற முடியாமல் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு. சில வருத்தங்கள் நான் அவர் மேலே பட்டேன். அப்படி இருந்து அவங்க சரி பிரதர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் சொல்லிவிட்டு என்னை கூலாகவே ஹேண்டில் பண்ணாங்க. ஹேண்டில் பண்ணது இல்லாமல் அவங்க கொடுத்த டிப்ஸு, அவங்க கொடுத்த ஒரு ட்ரைனிங் அப்படி ஒரு இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மிராக்கிள் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. அவங்க சொன்ன டிப்ஸை மட்டும் நான் ஃபாலோ பண்ணல, எதுவுமே செய்யலை. அவங்க எனக்கு எடுப்புலேயே நீங்கள் இதெல்லாம் செய்யணும்னு அப்படி சொல்லவே இல்லை. இன்றைக்கி நீங்கள் இதை பண்ணணுங்க, ரொம்பலாம் கிடையாது. மலையை தூக்கி நடுவில் வைங்க, கடலை திருப்பி போடுங்க, பில்டிங்கை உடச்சி தங்க, இந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. தலைமுடி அளவு கூட நம்மளால் முடியாதுன்னுலாம் கிடையாது, அந்த விஷயங்களை நம்மளால் முடியும். அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சொன்ன ட்ரைனிங் எனக்கு கொடுத்தாங்க. அது ட்ரைனிங் ஒரு மாதம் முத மாதம் ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க, 2வது மாதம் கொடுத்தாங்க, 3வது மாதம் ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு மாதமும் கொடுக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு மாதமே ஓகே நம்ம கிளியர் ஆகிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க இல்லைங்க, இதில் இன்னொரு ட்ரைனிங் இருக்குது, இன்னொரு ஒரு நிலை இருக்குது, இன்னொரு ஒரு பொசிஷன் இருக்குது அப்படின்னாங்க. அப்போ சரி ஓகே, அப்போ இதுதான் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க சம்மந்தமே இல்லாமல் உடலுடைய ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறாங்க, நம்மளோட அந்த உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறாங்க, பண ஈர்ப்பை பற்றி பேசுகிறாங்க, பிரபஞ்சம் ரகசியம், இப்படி நிறைய சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ஒரு இது என்ன வருது, என்னடா இந்த ஆளுக்கு பணத்தை வாங்கி உள்ளே ஓட்டுட்டு பேசாமல் இப்படிலாம் பண்ணுங்க அப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரே இதை சொல்லி முடிக்கிறத விட்டுவிட்டு இதெல்லாம் சொல்கிறாரு. சரி, அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம், இதையும் செய்வேன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணேன். அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஃபாலோ பண்ணேன். அவங்க சொன்ன அந்த ரகசியங்கள் நிறைய, இதெல்லாம் நான் வந்து இதில் ஓப்பனாக ரொம்ப சொல்ல முடியாது கேட்டிங்களா. அவங்க சொன்ன விஷயங்களில் ஒரு சில பார்ட்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அப்படிலாம் சொல்லும்போது நான் இதே வார்த்தைகளை நான் ஏற்கனவே சொன்னது தான், இப்போ இந்த இதுலேயும் சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். என்னடா இது இவர் பணத்தை வாங்கி போட்டு பேசாமல் இருக்கிறத விட்டுப்போட்டு இவர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது இதெல்லாம் தேவையில்லாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஏதோ சொல்கிறாரு கேட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு அதே விஷயங்களில் நான் கவனத்தை சேதற விடாமல், எனக்கு கவனத்தை சேதற முடியல. அவர் சொன்ன கொடுத்த ட்ரைனிங்லேயே எல்லாமே கிளியர் ஆகிட்டு. அது சரி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் அவங்க கொடுத்த ஒவ்வொரு ட்ரைனிங்லேயும் பலன்களை முழுமையாக நான் அனுபவிச்சேன். அது வந்து 1% எனக்கு குறையல. நான் எப்படிலாம் இருக்கணும்னு நினச்சனோ அதுக்கு 2 மடங்காக 3 மடங்காக எனக்கு அந்த லைஃப் வந்து என்னை மாற்றி விட்டுருச்சு. ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 10th என் கூட படித்த பொண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் காலேஜ் படிக்கும்போது என் கூட படித்த பிள்ளைங்க, இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி பழகின பிள்ளைங்க. எனக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்து என் நம்பரை வாங்கி என்கிட்ட பேசுகிறாங்க, எப்படிடா இருக்க, நல்லா இருக்கே அப்படின்னு. எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபீமேல் அட்ராக்ஷன் சொன்னாங்க, அதெல்லாம் எனக்கு நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு எமர்ஜென்சியாக நான் இந்த ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே 3வது மாதம், ஆமாம், இந்த நோ ஃபேப் ஜர்னியை ஃபாலோ பண்ணும்போது ஒரு 3வது மாதம் நவம்பர் சம்திங் இல்லை அதுலேருந்து ஒரு 3 மாதம் கழித்து
ஒரு எமர்ஜென்சிக்காக நான் நாட்டுக்கு போகிறேன். நாட்டுக்கு போனோன்னா அந்த நேரம் பார்த்து அதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட நான் ஒரு பிஸ்னஸ் விஷயமா அவர் கேட்டிருந்தார் சொல்லி பணம் கொஞ்சம் ஒரு 7,00,000 ரூபா கொடுத்துருந்தேன். அந்த பணத்தை அவர் கொடுக்கறதுக்கு வழி இல்லைன்னா அவரோட சுச்சுவேஷன், அவர் மும்பைக்கு போன இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனையாகி அவருடைய இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் மிஸ் ஆகி அதில் அவர் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் ஏதோ போயிட்டு நானும் ரொம்ப ஒரு கவலையோடு இந்த மாதிரி என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாத்தையும் சேர்த்து போனேன். அப்புறம் இந்த எமர்ஜென்சிக்கு நான் போயிருந்து கரெக்டாக அந்த 16ஆவது நாள் விசேஷங்கள்லாம் அந்த நண்பன் என்னை தேடி வந்து என்னை தப்பாக எடுத்துக்க வேண்டாம், உங்கள் பணத்தை ஏமாற்றிட்டு போனங்கிற எண்ணம் இல்லை, என்னோடய சுச்சுவேஷன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் ஃபுல்லாமே காட்டினார். அப்போ சரி ஓகே. அதுக்கப்புறம் அவர் மேலே இவர் மேலே பிரபா பிரதர் மேலே பயங்கர நம்பிக்கை வந்துருச்சு, பயங்கர ஒரு இது வந்துருச்சு, ரெஸ்பெக்ட். என்னடா அது பிரபஞ்ச ரகசியம் சொன்னார், ஈர்ப்பு விதின்னு சொன்னார், அவர் ஏதோ சொல்லியிருக்காரு, நான் அதை ஃபாலோ பண்ணேன், நான் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் செய்யாதீங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார், அதைத்தான் நான் செஞ்சேன், எப்படிலாம் இது இப்படிலாம் நடக்குது, அப்போ அவருக்கு சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஓகே, ஈவென்ட் இஸ் வில் பாஸ் அப்படி சொல்லி விட்டுட்டேன். இதுக்கிடையில் கேர்ள்ஸ் அட்ராக்ஷன் நடந்துச்சு. ஆனால் அப்படி நடக்கையில் நான் வந்து என்னுடைய கவனத்தை அவங்க மேலே செலுத்தலை. எனக்கு சரி ஓகே இதுவும் கடந்து போயிடும், நமக்கு வந்து இந்த ஜர்னியில் இது எல்லாமே ஜகஜம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றுமே சொல்லலை. நோ ஃபெப் சேலஞ்ச், பான் மூவிஸ் பார்க்குறது கிடையாது, சோசியல் மீடியா பண்ணுறது கிடையாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நாங்கள் நான்வெஜ்ஜை இப்போ என்னால் விட முடியாது. என்னென்னா நான் இருக்கிறது வந்து அரபு கண்ட்ரியில் இருக்கிறதுனால இங்கே சாப்பாடு அப்படி தான் கொடுக்குறாங்க. ஸோ அதை விட்டுட்டேன். இப்போ கிட்டத்தட்ட இப்போ எல்லாமே நான் வெஜ்ஜுக்கே மாறிட்டேன், நான்வெஜ்ஜே கிடையாது அதிகமாக, சுத்தமாக வெஜ்ஜுக்கே போய்கிட்டேன். நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ வெஜ்ஜு சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு அமைதியான ஒரு கோணம், ஒரு சாந்தமான கோணம், ஏதோ ஒரு படப்படப்போ டென்ஷன் இல்லாமல் பழைய இருந்த மாதிரி நான் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இன்றைக்கி வரைக்கும் கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு 2வது நான் ஊருக்கு நான் போயிருந்தபோது எமர்ஜென்சியில் முடிச்சுட்டு மறுபடியும் நாட்டுக்கு வந்துட்டு ரிட்டன் ஊருக்கு போயிருக்கும்போது ஒரு கார் எடுத்திருந்தேன். ஒரு கார் எடுத்து ஓட்டியிருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட 1.5 மாதத்தில் அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு. சரி, அது ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏதோ ஒரு இதனால மிஸ்டேக்னால ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, நம்ம இதை பெருசு பண்ண வேண்டாம், பெரிய விஷயமா வந்தது சின்ன விஷயமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை நான் பெருசுப்படுத்தலை. ஆனால் அது நடந்து கரெக்டாக ஒரு 40 நாளுக்குள்ளேயே எந்த வண்டி போச்சோ அதே மாடலில் புது காரு அப்படி அப்பா எனக்கு ப்ரெசன்ட் பண்ணாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை. சரி ஓகே வரட்டும், வேண்டான்னு ஏன் சொல்லுவானே, வரட்டும் அப்படி சொல்லி அப்படியே விட்டுட்டேன். கிட்டத்தட்ட 2023 இருந்த எனக்கும் 2026 இருக்கிற எனக்கும் அவ்வளோ ஒரு வித்தியாசம். இப்போ நான் மஸ்கட்டில் நான் வேலை பார்க்கும்போது எனக்கு வாங்கின சம்பளத்தோட கிட்டத்தட்ட 1.5 மடங்கு ஜாஸ்தியாக குவைத்தில் நான் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன். இப்படி இருந்தும் என் தலையில் ஒரு கணத்தை கூட ஏற்றாமல் சரி நம்ம இது வந்து நம்மளுடைய உழைப்புக்கு அடுத்த ஏதோ ஒரு ஊதியம், நம்ம கரெக்டாக இருக்கும், நமக்கு ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே நான் சபலப்படலை. இப்போ இந்த சம்பளம் வந்துருச்சுன்னு சொல்லி சரி நான் தான் யார் தெரியுமா செய்தேன்னு சொல்லி இந்த நோ ஃபெப் சேலஞ்சை நான் கைவிடவே இல்லை. எனக்கு நான் அவங்ககிட்ட சொன்னது லைஃப் லாங் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க, நான் என் ஜர்னியை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு இது ஒரு டிசிப்ளின் லைஃப் மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டியூட்டி ஹவர்ஸ் எனக்கு 8 மணி நேரம் டியூட்டி ஹவர்ஸ் கொடுத்துட்டாங்க. மிச்சம் கிடைக்கிற நேரங்களில் நான் மல்டி லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு வரேன். ஹிந்தி, இங்கிலீஷு, மலையாளம், இப்படி ஒவ்வொரு லாங்குவேஜும் என்ன சொல்கிறது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னா இந்த குவைத்தில் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ இந்த பிப்ரவரிலேருந்து குண்டு போட ஆரம்பித்தாங்க. அப்போ வீட்டிலேருந்து எல்லோரும் பதட்டம், பயங்கரமாக பதறிக்கிட்டு கேட்குறாங்க, சரவணா சீக்கிரம் வந்துருப்பா, தம்பி இப்படி வந்துருமா அப்படி வந்துருமான்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நான் கூலாக ஹேண்டில் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் தான் பதட்டப்படுவேன். ஆனால் இப்போ எனக்கு அந்த எந்த ஒரு பதட்டமும் கிடையாது. பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு. பார்த்துக்கலாம், நம்ம தனியாக தான் இங்கே வந்தோம், எதுவுமே நமக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு. ரைட்டுங்களா? இப்போ இந்த 1000 days அப்படிங்கிறது வந்து நான் வந்து என்னுடைய சொந்த முயற்சியில் நான் கொண்டு வந்தேன் அப்படி சொன்னால் அது வந்து தவறானது. இது எல்லாத்துக்கும் காரணம், முழுக்க காரணம் நம்ம பிரபா பிரதர் தான். அவங்களுக்கு இந்த ஆடியோ வாயிலாக நான் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். மேலும் இன்னொன்று, இது எல்லாத்தையும் அவரை நான் 8ஆம் தேதி இந்த நேரத்தில்
மீட் பண்ணணும் அப்படி சொல்லி நான் கும்பிட்றது இறைவனோ இல்லாட்டி யாருக்கும் ஏதோ ஒரு இறை சக்தி என்னை வந்து அவர்கிட்ட சேர்த்து விட்ருக்கு. அந்த இறைவனங்களுக்கும் நான் வந்து மிக மிக நன்றி சொல்லிக்கிறேன். ரைட்டுங்களா? இதை கேட்குறவங்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்களும் உங்கள் லைஃப்பில் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் அனைத்துமே சாதிக்கிற ஒரு வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டுங்களா? அதே மாதிரி என்ன நடந்தாலும் சரி, உங்கள் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நீங்கள் கட்டுப்படுத்தினாலே போதுமானது. அதுக்குண்டான ட்ரைனிங் நம்ம பிரபா பிரதர் அசால்ட்டாக கொடுத்துருவாப்புல. அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் கை வந்த கலை. நம்மளை எப்படி ட்ரெயின் பண்ணி ஒரு அழகான ஒரு கல்லாக இருக்கிற நம்மளை சிலையாக மாற்றி 4 பேர் கையெடுத்து கும்புற அளவுக்கு ஒரு கற்ப கிரகத்தில் வைக்கிற மாதிரி இவங்க கொடுக்குற ட்ரைனிங் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவங்க சொன்னாங்க. ஒரு வார்த்தையில் நிறைய வார்த்தை சொன்னாங்க. அதில் இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன். அண்டத்தில் உள்ளது விண்டம், விண்டத்தில் உள்ளது அண்டம் அப்படின்னாங்க. அதுக்கு அர்த்தம் எனக்கு அப்போ தெரியல. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு வந்து கொடுத்து ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து ஒரு அவேர்னஸ் கொடுத்து என்னைய இன்றைக்கி இவ்வளோ தூரம் பேச வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால் இதுக்கு முழுக்க 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 பிரபா பிரதர் தான் முக்கிய காரணம். இத்தனைக்கு அவங்க முகத்தை கூட ஓப்பனாக சொல்கிறதுக்கு நம்ம முகத்தை கூட நாங்கள் 2 பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் கூட பார்த்ததில்ல. ஒன்லி ஃபோன் கால் தான். ஃபோன் கால்லேயே பேசிக்கிட்டே இருக்கிறோம் இன்றைக்கி வரைக்கும். தொடர்பு கரெக்டாக என்னுடையது டெய்லி அந்த 8/1/8 எனக்கு கொடுத்த அந்த டயத்தில் நான் என்னுடைய இதை வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறேன். அவங்களும் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் சொல்லிட்டாங்க, எக்காரணம் கொண்டு நீங்கள் இதை நிப்பாட்டிடாதீங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு அதில் விருப்பம் இல்லை, நிறுத்துறதுல விருப்பம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதை கேட்குற எல்லாருக்கும் நான் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்லபடியாக வரணும், அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் எல்லாராலையும் முடியும். ரைட்டுங்களா? ஒத்த கால் ஊனமாக இருக்கிற என்னாலேயே முடியுதுன்னா உங்களாலேயும் முடியும். இந்த நாட்டில் யாராலையும் முடியாதுன்னு ஒன்றும் இல்லை, எல்லாராலையும் முடியும், கட்டாயம் முடியும். ஓகேங்களா? நல்லதுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ப்ரோ. தேங்க்யூ.